இந்த மாதிரி எந்த தப்புமே நீங்க 100 வருஷமா செய்யலைன்னா கூட இந்த வசனத்துல மாட்டிப்பீங்க. உங்க மனசுல நான் என்னை சரி செஞ்சுக்கிட்டா ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைப்பே வராத அளவுக்கு உங்க புத்தியை மாற்ற வேண்டியது அவசியம். நம்ம தேவனிடத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையோட போகணும். Now there are two things that we will focus. One is how to receive a blessing and the other how to give a blessing. ரெண்டு விஷயங்கள் பார்ப்போம். ஒன்று, எப்படி ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்றது, எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கு. There are two different mindsets for both these actions. You cannot give a blessing with a receiving mentality and you cannot receive a blessing with a giving mentality. ஒரு கொடுக்கிற மனப்பான்மையோட பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோட நம்மால கொடுக்க முடியாது. So now we will talk about receiving mentality. பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையை பத்தி பார்ப்போம். Now yesterday I was talking to somebody who came to me for prayer. நேற்றைய தினத்துல என்னோட ஜெபிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். So then the Spirit of God spoke something. தேவனுடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல பகிர்ந்து கொண்டார். என்னன்னா, you may be a Christian or a non-Christian. நீங்க தேவனுடைய ஆவிய உடையவர்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம். But there is a certain attitude with which we go to God. நம்ம தேவனிடத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையோட போகணும். Now ஒண்ணு, அப்பா என்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது, நான் இருக்கிற மாதிரி வரேன், நீங்க என்ன சரி பண்ணுங்க. ஒன்று. First thing, Lord, I am coming just as I am and I don't have anything good, I just come to you. Now here what people miss is that they count the goods that they have. இப்ப மக்கள் இந்த இடத்துல என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நன்மைகளை சொல்ல வைப்பாங்க. The first thing that comes out of a Christian when something is going wrong, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இது வந்துச்சு, நான் எங்க கோட்டை விட்டேன், நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், where did I miss for me to go through this thing, what was the mistake on my side and what can I rectify to come out of it. This is what we think. நம்ம இதை தான் நினைக்கிறோம். எங்க சரி பண்றது, ஜெபிக்கலையா, உபவாசிக்கலையா, வேதம் வாசிக்கலையா, பரிசுத்தமா வாழலையா, பொய் சொல்லிட்டனா, ஏமாத்திட்டனா, தெரியாம தப்பு பண்ணிட்டனா, தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டனா. That is what we analyze. நம்ம எங்க தப்பு பண்ணோம், எங்க விட்டோம், we analyze the things where we missed, what could be wrong, did I pray enough, did I fast enough, did I read the Bible enough, am I living a righteous life, what cost it. That is a general mentality of a Christian. Now if you are counting yourself and looking after the credits, you are not going to receive. நீங்க உங்களை பார்த்து நீங்க என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன செய்யல அப்படின்னு பார்த்து ஆண்டவரிடத்துல போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எதையுமே பெற்றுக்கொள்றவங்களா இருக்க மாட்டீங்க. Right? Because the Bible writes, the righteousness of man is filled before God. மனுஷனுடைய நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்குன்னு பைபிள் எழுதுது. Let's read that. Isaiah 64:6. ஏசாயா 64:6. But we are all as an unclean thing and all our righteousness are as filthy rags and we all do fade as the leaf and our iniquities like the wind have taken us away. So இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்கு, அவங்களோட தவறு அக்கிரமங்கள் எல்லாம் எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து தூக்கிட்டு போகுது. Right? It says our iniquities like the wind have taken us away. So now this is the problem with many. You are like in the problem
and your iniquities are taking you like a wind. உங்களுடைய அக்கிரமங்கள், நம்ம செஞ்ச தவறுகள், குறைவுகள் எல்லாம். See, let's go to one more scripture. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:17 வாசிங்க. James 4:17. Therefore to him that knoweth to do good and doeth it not, to him it is sin. இப்ப இந்த ரெண்டு வசனத்தை சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் கொஞ்சமாவது அப்பா நான் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தூசி கூட கிடைக்காது. You will not even get a dust to stand before God. Lord, I have done something அப்படின்னு you can't say anything, because though you are 100 years old and you have not done any sin, the world terms, இப்போ உலகம் சொல்ற மாதிரி எந்த விதமான பாவத்தையும் நீங்க 100 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, ஆனா இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொய் சொல்றது, புறங்கூழ்றது, கொலை பண்றது, இந்த மாதிரி எந்த தப்புமே நீங்க 100 வருஷமா செய்யலன்னா கூட இந்த வசனத்துல மாட்டிப்பீங்க. You know, even if you have not done any sin in the terms of the world or according to the 10 commandments, you will be caught in this scripture. For someone who knows what to do right, and when he is not doing it, to him it is sin. ஒருத்தனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சு அதை அவன் செய்யாம இருந்தானா அவனுக்கு அது எப்படி இருக்குமா? பாவமா இருக்கும். நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சு எத்தனைலாம் செய்யல, நம்ம மனசுலேயே கடை நிறைய ஓடும். So now all that is sin. But the concept is, if you know that it is, you have to do something, and because of your laziness or because you don't have adequately something. இப்ப பாருங்களேன், ஏழைக்கு உதவணும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? உதவ மாட்டோம். ஏன் உதவ மாட்டோம்? இல்ல ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை. அதை சொல்லி இந்த வசனத்துல தப்பிக்க முடியுமா? நான் முடியாதுன்னு நினைக்கிறேன். I don't think we can escape with that scripture. You lend to the poor, that is what it says. I know that I should lend to the poor, so I conduct my life in a manner that I lend to the poor. அப்ப என் வாழ்க்கைய ஏழைகளுக்கு உதவுற மாதிரி நான் வச்சுக்கணும். ரைட்? சரி, திரும்ப அந்த ஏசாயா போலாம். 64:6 வாசிங்க. Let's go back to Isaiah 64:6. But we are all as unclean thing, and all our righteousness are filthy rags, and we all do fade as leaf, and our iniquities like the wind that has taken away. நம்ம எல்லாரும் நம்மளுடைய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அப்போ நம்ம நீதியின்படி நிக்கவே முடியாது. ஸோ இப்போ நான் பேசுறது யாருக்கெல்லாம் கேட்குதோ, வேரோட உங்க மனசுல இருந்து ஒரு விஷயத்தை புடுங்கி போடணும். Anybody who is at my voice must do something. You pluck this thing from the root. Never ever think to correct yourself to receive from God. உங்க மனசுல நான் என்ன சரி செஞ்சுக்கிட்டா ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைப்பே வராத அளவுக்கு உங்க புத்தியை மாத்த வேண்டியது அவசியம். And this cannot happen in one day. கண்டிப்பா இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. Because for years you have been wired like that. ஏன்னா காலங்காலமா சந்ததி சந்ததியா நம்ம ரத்தத்திலே இருக்காது. நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் என்னதான் பண்ணாங்க? தப்பு பண்ணமா? ஆண்டவரே என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க, நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிட்டா ஸ்தோத்திரம். இப்போ when they go through this process, they feel comfortable. But is this the way God is asking ன்னு கேட்டா கிடையாது. அவங்க இந்த காரியத்தை செய்யும் போது அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. பரவாயில்ல, நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர்கிட்ட விடுதலை ஆயிட்டான்னு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரைட்? பட் ஆண்டவர் இதை தான் கேட்கிறாரா? இதுதான் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு சரியான வழியான்னு கேட்டா கிடையாது. But whether is this the way that God is asking, and is this how I should go? Of course the Bible says, ஒருவன் பாவம், if any man sin, let him confess அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒருவன் பாவம் செய்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிட கடவன். அந்த வசனம் நிக்குது, அது தப்பே கிடையாது. நீ தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும். When you find yourself faulty, when you know that you have sinned, you have to confess and you have to ask forgiveness from God, and he will forgive you. மன்னிப்பு கேட்கணும், அவர் நம்மளை மன்னிப்பார். கரெக்ட். ஆனா நான் ஆண்டவரத்துல ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ள போகும்போது, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்ப நான் சுத்தமா இருக்கிறேன், எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி நான் மன்னிப்பு கேட்கல, எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படியும் நினைக்க கூடாது.
நீங்க நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்கல்ல, அதனாலதான் நான் மன்னிப்பு கேட்கல, அதனால கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க. Because you think I have asked forgiveness, now I am right with God, now I can ask. That is why there is problem in you thinking I have not asked forgiveness, so he may not give. இங்க சரி பண்ணிட்டீங்கன்னா இது சரியாயிடும். When you correct this thing, this will be okay, this will be proper. So I am telling you again, you cannot ask forgiveness for every sin you commit. Even you don't know the things that you commit. நீங்க செய்யற எல்லா பாவத்துக்கும் எல்லாராலையும் எல்லா நேரமும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ரைட்? பட் உங்க மனசாட்சி ஏதாவது ஒருத்ததுன்னா, பட் இஃப் சம்திங் இஸ் கண்டமிங் யுவர் ஹார்ட், சே லார்ட் ஐ அம் சாரி, ஃபர்கிவ். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. தட் இஸ் a right way to done. பட் ஆனா நான் மன்னிப்பு கேட்டேன், இப்ப எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவரே என்ன பண்ண அப்படின்னு நிக்க கூடாது. That is why when something wrong is going, you are going to search your life and correct your life. அதனாலதான் ஏதாவது தவறு நடக்கும்போது உங்க வாழ்க்கையை தேடி எதையாவது நான் சரி பண்ணா எனக்கு இது சரியாயிடுமான்னு தேடுறீங்க. அந்த தேடல்ல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 1 டன். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? So I never go before God with any ounce of my righteousness. என்னுடைய நீதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு துகள் கூட நான் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. I had a nanny, எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. So she is no more now. இப்போ ஆண்டவரோட போயிட்டாங்க. அவங்க she lived till 90 plus, 90 வயசுக்கு மேல வாழ்ந்திருப்பாங்க. But she was the wife of a pastor, ஒரு நல்ல ஒரு போதகருடைய மனைவி அவங்க. But all the way through her life she had this thing. She goes to church, pastor wife இல்ல. அப்போ சண்டே, சனிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது திங்கட்கிழமை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கூட விட்டு எங்கன்னா போயிடும். ஸோ she was such a pious lady that all the way through every week, almost every day of the week, she was in one or the other activity in the church. So she's thinking, I am doing this, I am doing that, I am doing this, நான் இது பண்றேன், அது பண்றேன், நான் அது பண்றேன், இது பண்றேன். அப்போ ஏதாவது ஒன்று வாழ்க்கையில சராசரியா எல்லாரும் வாழ்க்கையிலயும் நடக்கிற மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையில நடந்தது. ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி காரியங்கள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சராசரியா உயர்வு தாழ்வுகள்லாம் வரும்போது what she was thinking, what did I do wrong, why God is doing this to me? And she was more into devotion. எனக்கு ஏன் ஆண்டவர் இது பண்றாரு, அப்ப நான் இன்னும் பரிசுத்தம் வந்து ஆண்டவர் விரும்புறாரு, தேவை. we should yearn for righteousness. that should come out of love. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நிமித்தம், ஆண்டவரை எனக்கு பிடிக்கும்ன்றது நிமித்தம் எனக்கு இன்னும் பரிசுத்தம், நான் இன்னும் மேன்மை, இன்னும் மகிமை, நான் அங்க போகணும். ஆனா எனக்கு தப்பு நடக்க கூடாது, என்ன கடவுள் நல்லபடியா பார்த்துக்கணும், அதுக்காக நான் இன்னும் பரிசுத்தம்னு போக கூடாது. You don't go after more holiness, more perfection, more devotion to make things right with you. Okay? Oh, praise the Lord. என்ன சொன்னோம்? ஆமா, எந்த விதத்திலையும் நான் இதெல்லாம் என்ன தப்பு பண்ணேன், இந்த தப்பெல்லாம் நான் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கும், அப்ப நான் இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டா எனக்கு சரியாயிடும்னு நினைக்கவே கூடாது. Never think that because of your mistakes you are somewhere. நல்ல உதாரணம், I can tell you a very good example. Count the rich people போவேனா, people who have the highest fan following. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்களா? யூ கேன் கவுண்ட் யுவர் செல்ஃப். நம்ம எவ்வளவு குப்பையா எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளை அவங்க பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா நம்மால அவங்கள விட எவ்வளவோ காரியங்கள் நான் பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். Now my question is, why then those blessings are not flowing your way? அப்படி இருந்தா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை நோக்கி ஏன் ஓடி வரல?
அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நன்மையும் ஆசீர்வாதங்களும் எனக்கு பெருக்கமா வரணும், நான் குறைவில்லாம நல்லா வாழணும் அப்படின்னா இந்த தப்புலாம் பண்றதுனால வரல, இதெல்லாம் பண்ணாம நான் நேர்த்தியா இருந்தா வந்துரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஒன் ரைட். சோ அடுத்தது செகண்ட் திங், செகண்ட் ஆட்டிடியூட் வித் விச் யூ டோன்ட் கோ டு காட். ரெண்டாவது ஒரு மனப்பான்மை, இந்த மனப்பான்மையோட ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. ஆண்டவரே, உங்களை பத்தி நிறைய பெருசு பெருசா சொல்றாங்க, அவங்களுக்கு அது நடந்துச்சான், அங்க அவர் அது பண்ணாராம், இங்க அவர் அது பண்ணாராம், சோ நானும் வரேன், எனக்கும் நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது எப்படின்னா, இட் இஸ் லைக் questioning God. Okay, God, you are God. Okay, what can you do? அந்த மாதிரி. இப்போ you don't come to God with the attitude like, they said it happened there, this minister of God did that, this minister did this, here that happened, that family received this, this family received this, okay, all this are happening, okay Lord, what can you do for me? You don't come to God with such an attitude. இது this is an attitude of a Pharisee and Sadducee. சதிசேயர் பரிசேயர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய எண்ணம். You take the life of Jesus Christ, look into the things that Jesus talked to the Sadducees and Pharisees. நீங்க இயேசுவோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, சதிசேயர் பரிசேயர் கூட இயேசு என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னு அப்படியே லைனா படிச்சு பாருங்க. You will find Jesus did not give them anything. அவங்கள பார்த்து எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்க மூளைய சுத்தி விட்டாரே தவிர அவங்களுக்கு இயேசு எதுவுமே கொடுக்கல. இந்த சதிசேயர் பரிசேயருக்கு என்ன பண்ணல, எதுவுமே கொடுக்கல. He did not give anything to Sadducees and Pharisees. He only gave questions. Now many Christians are here with question after question. They don't receive because they have the attitude of Sadducees and Pharisees. அநேக கிறிஸ்தவர்கள் கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி வச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பதில்கள் இல்லை. ஏன்னா அவங்களோட தோரணை, அவங்களோட மனப்பான்மை சதிசேயர் பரிசேயரோட மனப்பான்மை. It kind of comes from the questions that the Satan asked Jesus when taken by the Holy Ghost to be tempted. இந்த சாத்தானால சோதிக்கப்படுறதுக்காக இயேசுவை கொண்டு போனாங்கல்ல, அப்போ சாத்தான் இயேசு கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்டானோ அந்த கேள்விகளை ஒரு பக்கம் எழுதிட்டு, பரிசேயர் சதிசேயர் என்ன கேள்விகள் எல்லாம் இயேசு கிட்ட கேட்டாங்களோ எல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அழகா ஒத்து போகும். All the questions that Sadducees and Pharisees asked and the questions that Satan asked to Jesus when he was tempted, all will go in line together. The question is, if you are the Son of God, if you can change the bread to stone to bread, நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா, நீங்க அப்பத்தை உங்களால கல்லா மாத்த முடிஞ்சா, அடுத்த சதிசேயர் பரிசேயர் கேட்கும்போது அதையும் திரும்பவும் என்ன கேள்விதான், நியாயப்பிரமாணத்தின்படி ஞாயிற்றுக்கிழமையில சுகம் கொடுக்கலாமா? Can you heal in the Sabbath day? Can you do this? These are the controversial questions they were asking. But Jesus plainly told many times that he was the Son of God. நீங்க 4 புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தையும் வாசிச்சு பாருங்க. இந்த 4 புத்தகத்துல இயேசு பலமுறை என்ன சொன்னாரு? நான் தான் தேவனுடைய புத்திரன், நான் தான் தேவனுடைய குமாரன், வர வேண்டியவர் நான் தான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். That's the same way many Christians, despite they know the truth, despite God telling them what it is, they still question on the same thing. இந்த கிறிஸ்தவங்க ஆண்டவர் அவருக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாரு, ஆனா திரும்ப திரும்ப அதே கேள்வி என்ன பண்ணுவாங்க, கேட்டே இருப்பாங்க. Now let me ask a question, tell me the answer with true heart. நம்ம பண்றதெல்லாம் இந்த கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு உங்க மனசுல எல்லாம் தோணுதா இல்லை? Does your heart question the basic faith of Christianity? நம்ம இயேசுவை கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், இவர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்றாங்க, இதெல்லாம் படிக்கிறோம், இந்த புக்கில் எழுதியிருக்கு, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், அங்கங்க 1-2 நல்லதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் சரி, ஆனா இது சரிதானா? How many of you have this question? This question comes to everybody. We have done all this, we have walked with the Lord many times,
somewhere here there blessings have happened, but still, is this the right way? You have the question. And with the promises that you have, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம், ஆண்டவர் இது செய்வன் வாக்கு பண்ணாரு, அது செய்வன் வாக்கு பண்ணாரு, அது இதுன்னு நிறைய காரியங்கள் இருக்கு. There are many things God has blessed. God said you will receive, and all that is there. But you still have the question. திரும்பவும் அதே தான் எடுத்துட்டு போகும். அவர் ப்ரேயர் பண்ணார் பிரதர், அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் பிரதர், ஆனா இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கணும். You know, they say this brother prayed, he told a prophecy, but I want prayer for this. Illana they will say, I read the Bible, I think the Spirit of God told me this, I had the conversation with the Spirit of God, but I still want prayer for this. அதாவது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியும், திரும்பவும் என்ன இருக்கு, they still have the question. So நான் என்ன சொல்றேன், you don't go to God with this mentality. நீங்க கடவுளா இருந்தா, நீங்க நான் படிச்சதெல்லாம் உண்மையா இருந்தா, நான் கத்துக்கிட்டதெல்லாம் கரெக்டா இருந்தா, நீங்க எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு போகக்கூடாது. Don't go to God with this if you are God, if all this is right, whatever I heard is right, if this is right, if that is right, if you can. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? You will not see anybody in the whole scripture who went to God with this attitude. இந்த தோரணையோட பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் யாருமே அற்புதம் பெற்றவங்க, தேவனிடத்துல நன்மை பெற்ற யாரும் இந்த தோரணையோட போக கிடையாது. அப்படி போன யாருக்கும் எந்த நன்மையும் நடக்கவே இல்லை. There were people shouted, David, son of God, have mercy on me. He didn't say, David, if you are the son of God, have mercy on me. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துனா. நீர் தாவீதின் குமாரனா இருந்தால் எனக்கு இறங்கும்னு என்ன பண்ணல, கத்தல. You understand? ஒருவேளை அப்படி கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டான், பெற்றிருக்க மாட்டான். ஈவன் அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற ஒருத்தனை பார்த்தா கூட, there was somebody near the pool of Bethesda. Jesus went and asked. Even he did not question him. That attitude was different. அந்த தோரணை வேற. அந்த தோரணை எப்படின்னா, எங்க இது போகுது அது போகுது, அது வருது இது வருது, எதுவும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. That's a different attitude. I am seeing, I am here, everybody is receiving, but I am not getting. It's a complaining attitude. Even those who complain receive something. தேவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றவங்க கூட சில நேரத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா, இதெல்லாம் கரெக்டா இருந்தா செய்யுங்க பார்ப்போம். இந்த சில some new believers or fresh believers or somebody who wants to receive வருவாங்க. Those who wants to accept Jesus as the Lord, they come, they tell, brother, these are the things that I have, if your God can save me, then I will accept. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, உங்க கடவுள் அதெல்லாம் சரி பண்ணிட்டாரா, நான் என்ன பண்றேன், பெற்றுக்கொள்றேன். I'm not telling 100% of all the time it doesn't happen. அந்த மாதிரி இயேசுவை அறியாதவர்கள் வரும்போது அது நடக்காதுன்னு நான் சொல்லவே சொல்லலை. அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா 50-50 சான்ஸ் உண்டு. ஒண்ணு, அவங்க அப்படி வரும்போது நம்ம நினைக்கலாம், ஏய் என் கடவுள் செய்வாரா பாக்குறியா, that faith stands above and finish the job for them. He may be asking, if your God can do for me, then I will accept. At that time we should respond, yes, my God can do, and let me show you. That can come. Ana when a Christian comes with the attitude, if my God can do it, then see, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க அம்மா அப்பாட்ட இருக்கீங்க, அம்மா நீ எனக்கு அம்மாவா இருந்தா இதை நீ எனக்கு செய், நீ எனக்கு அப்பாவா இருந்தா இதை எனக்கு செய். அப்போ என்னன்னா, அம்மா அப்பாவுக்கு என்ன தோணும், நீ என்ன சந்தேகப்படுறியான்னு தானே தோணும். அப்ப நீ எனக்கு அம்மாவா இருந்தா செய் அப்படின்னா, நீ எனக்கு செய்ய மாட்டற, அப்ப நீ எனக்கு அம்மா இல்ல, அந்த கேள்வி தானே வருது. If a child goes and asks, if you are my mother, do this to me, if you are my father, do this to me, right? So that is not the attitude that someone in the flock have. அந்த கூட்டத்துக்குள்ள மந்தைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடு இப்படி ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணாது, போகாது. மந்தைக்குள்ள இருக்கிற ஆடோட எண்ணம் என்ன இருக்கணும், எனக்கு அவன் பால் வச்சாலும் சரி, புல்லு வச்சாலும் சரி, போடலனாலும் சரி, நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், இந்த மந்தையில உள்ளவன், நான் இங்க கடப்பேன், கொடுத்தா சாப்பிடுவேன், கொடுக்கலன்னா பரவாயில்ல.
என்ன இருந்தாலும் அவர்தான் எனக்கு எஜமான். So that is the attitude someone in the flock have. You don't question. அதாவது தேவனுடைய அடையாளத்தை கேள்வி கேட்க கூடாது. The identity and character of God you don't question. You are not going to receive. தேவனுடைய அடையாளத்தையும் அவருடைய சுபாவத்தையும் கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். Right? So that is why Shadrach, Meshach and Abednego saw such a great blessing. அதனாலதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தீக்குள்ளேயும் கூட நடந்தார். ரைட்? அதுல சீக்ரெட் என்னன்னா, கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படின்னு வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. That is what they know. So they got an understanding. This is how God is. And now when the situation came, there was a question. They said, my God will save me. Even if he is not saving me, I don't care. என்ன சொன்னாங்க? எங்க கடவுள் என்ன காப்பாத்துவாரு, அவங்க என்ன காப்பாத்தலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. Now what if they went in and prayed, Lord, ஆண்டவரே நீர் கடவுளா இருந்தா நீங்க இதை காட்டுங்க, நீங்க கடவுளா இருந்தா இதை அவங்களுக்கு முன்னாடி காட்டுங்க, அவங்க தீக்குள்ள அக்னிக்குள்ள 4வது ஒரு ஆளை பார்க்கட்டும், 5வது ஒரு ஆளை பார்க்கட்டும், 7வது ஒரு ஆளை பார்க்கட்டும்னு கேட்டாங்களா? Now that is how many Christians pray today and they don't receive. அநேக கிறிஸ்தவங்க இப்படிதான் ஜெபிக்கிறாங்க, அதனாலதான் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. Like how you pray, someone came for healing, someone is going through something. யாராவது உங்ககிட்ட அற்புத அடையாளத்துக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சுகம் பெற்றதுக்காகவோ வராங்க, நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? அப்பா இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும், நீர் கடவுளுங்கிறத அவங்களுக்கு காட்டுங்க. There is the problem. You understand? அதாவது நீர் இப்ப எலியாவோட எடுத்துக்கோங்க. Take the story of எலியா. எலியா தண்ணிய ஊத்துறா அப்படின்னா அவங்க எல்லாரும் பாகால் தீர்க்க, these people were before Pahal and they were crying and cutting themselves and doing all kinds of things for that God to bring fire down. Now Elia went there and he said, pour water on the altar. எலியா அங்க போய் என்ன சொன்னாரு? அந்த ஆல்டருக்கு மேல என்ன பண்ணு, தண்ணிய ஊத்து அப்படின்னு சொன்ன. ஏன்? வந்தது கடவுள் தான், செஞ்சது கடவுள் தான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவன் கடவுளை பார்த்து பேசினான். அந்த இடத்துல நல்லா அந்த கதையை அழகா கேளுங்க. எலியா நீர் கடவுள் என்று இவர்களுக்கு காண்பிக்கும் படிக்கு நீர் கடவுள் என்ன செய்யுங்க அப்படின்னு இல்லை. எலியாவோட மனப்பான்மை என்ன? இவர் உண்மையான கடவுள், எனக்கு தெரியும், நான் உனக்கு காட்டுறேன், நீ பாரு. You understand? வித்தியாசம் இருக்கு. I know he is the true God and let me show you that he is the true God and you come and see. விளங்குதா உங்களுக்கு? ஆனா எலியா Lord, if you are the true God, these people are like this, இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நீர் உண்மையான கடவுளா, நீங்க உண்மையான கடவுள்னு இவங்க எல்லாம் பார்க்கட்டும், நீங்க உண்மையான கடவுள்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியும்படி நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணல, பேசல. You can take the incident of Jesus. இயேசுவோட கதை எடுக்கலாம். When Jesus was standing before Lazarus, லாசரஸ் மரித்து கல்லறைக்குள்ள இருக்கும்போது இயேசு ஜெபித்தார். ஆண்டவரே, நான் நீங்க என் ஜெபத்தெல்லாம் கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு பதில் கொடுப்பீங்கன்னு தெரியும், ஆனாலும் இந்த மக்கள் நிமித்தமாக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபிச்சுட்டு லாசருவே வெளியில வான்னு சொன்னார். When Jesus stood before the tomb of Lazarus, he prayed to the Father. He told Father, I know you answer all my prayers, but still for the sake of these people I am praying அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியில வான்னு சொன்னார். அந்த இடத்துல it is not Jesus trying to prove the people. Jesus knew who he was, who his father was, and still he spoke. அதாவது இயேசு இவனை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பி நான் தான் தேவனோட குமாரன் இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிக்சர் நமக்கு இருந்தா கூட இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல இருந்த உறவுல எந்த சந்தேகமும் இல்லை. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. Get it clear? The relationship between Jesus and the Father, there was no doubt if the Father would answer me. You understand? There is no doubt. And now this is the doubt almost
you know, many in the church have. இந்த சந்தேகம் தான் சபையில நிறைய பேருக்கு இருக்கு. எனக்காக ஆண்டவர் செய்வாரா? நீர் கடவுள் தானா? இதெல்லாம் கரெக்ட் தானா? வரும் தானா? செய்யும் தானா? That doubt was not there. Take Paul or anybody. Paul எடுத்துக்கோங்க, வேற யார் எடுத்துக்கோங்க, யார் வேணா எடுத்துக்கோங்க. இவங்க யாரோட ஸ்டோரியிலையும் நீங்க கடவுளா இருந்தா செய்யுங்க. They knew he was God. They knew he can do. And they asked. And because they did, others got to know that they were God. இவங்களுக்கு தெரியும் அவர் கடவுள்னு, இவங்களுக்கு தெரியும் அவர் செய்வாருன்னு, இவங்க செஞ்சாங்க, அவங்க வந்தாங்க. ரைட்? இப்போ டேக் த எக்ஸாம்பிள் ஃபார் செங்கடலை பிளந்தாங்க, எரிகோ சுத்தி நடந்தாங்க, யோர்தானை பிளந்தாங்க. அப்பெல்லாம் என்ன நடந்தது? எலியாவின் தேவன் தேவனா இருந்தா அப்படின்னு அடிச்சான். அது என்ன தோரணை? எலியா கூட தேவன் இருந்தாரு, என் கூட இருக்காரா இல்லையா தெரியல, எப்பா நீ என் கூட இருக்கிறதா இருந்தா இதை பிளந்து காட்டு. கிடையாது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். He was with the master and he did many miracles. Now the mantle has come on me and this let me check if it is working for me. அந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்துச்சு, சால்வை வந்துருச்சு, இப்போ இது எனக்கு நடக்குதா நான் பார்ப்போம். கிடையாது. அவன் அந்த அபிஷேகம் வேணும் வேணும்னு வருஷ கணக்கா ஓடுறான். கில்கால், பெத்தேலு, நீ வராத வராதன்னு சொல்லி துரத்தி போறான். ரைட்? He was chasing double portion for years. And then finally he said, if you see me taken, you will have it. நான் மேல போறத பார்த்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இவன் மேல போறத பார்த்துட்டான். வெரி கேர்ஃபுல். மேல போறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சதா கிடைக்கலன்னு இவனுக்கு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? After when he has seen that man taken off, there is no room for doubt whether he has received. அப்போ இத்தனை வருஷமா நான் காத்திருந்து கேட்ட விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுரா, அதே கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரா, இப்ப பாடுறான்னு அடிச்சான். சந்தேகத்துல அடிக்கல. You understand? ஆனா நம்ம படிக்கும்போது எப்படி நினைச்சுக்கிறோம்? அப்பா அது செஞ்சீங்க, இது செஞ்சீங்க, எனக்கும் செய்வீங்களா அப்படின்னு சந்தேகத்துல அடிக்கிறோம். All the prayers, almost everybody pray from that standpoint. இந்த இடத்துல இருந்தா நிறைய பேர் ஜெபிக்கிறோம். ஓகே, சோ முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன்? What was the first point? You don't go with God with your righteousness. உங்களோட நீதியோட, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் சரி பண்ணிருக்கேன் அப்படின்னு எதையாவது எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட எதையும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. ரெண்டாவது என்ன சொன்ன? நீர் தேவனா இருந்தா, நீர் என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா, இயேசு வந்தது உண்மையா இருந்தா, இதெல்லாம் கரெக்டா இருந்தா, if you love me, if you know all this is true to me, அப்படிங்கிற ஒரு தோரணையில போய் என்ன பண்ணக்கூடாது, அவர் முன்னாடி நிக்க கூடாது. Unfortunately, almost everybody approach God like this. தெரிஞ்சோ தெரியாமலோ முக்காவாசி பேரு இந்த ரெண்டு எண்ணத்தோட தான் தேவனிடத்துல அன்றாடம் போறாங்க. ஆனா எப்படி போகணும் தெரியுமா? உங்களை பத்தி படிச்சேன், இதெல்லாம் இருக்கு, அங்க செஞ்சிருக்கீங்க, இங்க செஞ்சிருக்கீங்க, வெரி குட், நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், இப்ப எனக்கு இது வேணும், உங்களால கொடுக்க முடியும், நீங்க கொடுக்குறீங்க, இவ்வளவுதான். You understand? I have read about you, you have done so much and you are great, you are able to give, and now I want it, you give me. Simple. You don't judge yourself, you don't check yourself. நீங்க உங்களை ஆராய்ஞ்சி உங்களை செக் பண்ண போறது இல்ல. Those that do that don't receive. See, இந்த இயேசு கிட்ட ஒரு ரோம போர் சேவகன் வந்தான். எப்பா, நீ என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் இல்ல, எனக்கு அதிகாரம் தெரியும், நான் ஒருத்தனை போனா போறான் வானா வரான், நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு நடக்கும். அவன் விசுவாசம் எங்க இருந்துச்சு? உன்னால முடியும், நீ செய்வ, செய். நான் தகுதி இல்லாதவன்றதை ஒத்துக்கிட்டான். ரைட்? அவனை தகுதி படிச்சுக்க எதுவுமே
பண்ணல. விளங்குதா உங்களுக்கு? இன்னொரு இடத்துல he just went, Lord you are able to do, you do. वो उनके पास गया, आप कर सकते हैं, मेरे लिए करो बस. सिंपल. मेरे अंदर क्या अच्छा है बुरा है, he didn't go into checking what is good and bad. I want it, I ask of you. And then there is another woman, இன்னொரு பொண்ணு இருக்கிறா. மேஜையில் இருக்கிறத கீழே விழுந்தா நாய் பொறுக்கிக்கும், நான் அப்படியாவது பொறுக்கிறேன், நீ கொடு. ரைட்? she agreed. அவளோட எந்த கிரெடிட்டுக்குமே அவ போல. you know, she was ready to take the things that is falling from the table and accept that she was like a dog. यीशु मसीह ने उसको कुत्ता बोला, फिर भी ठीक है भाई, நான் कुत्ता रहूंगा पर मुझे चाहिए तो चाहिए. நான் நாயாவே இருந்துட்டு போறேன், ஆனா எனக்கு. See, all these people did not have doubt in the willingness and ability of God to give. இவங்க எல்லாரும் ஆண்டவர் கொடுப்பார், அவர் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர், அவர் செய்வாரு அப்படிங்கிற விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லை. प्रभु मेरे लिए करेगा, वो मुझसे प्यार करता है, वो करेगा, इस पर कोई शक नहीं था उनको. They had no doubt about that. And that was counted faith to them. அதுதான் அவங்களுக்கு விசுவாசமாக எண்ணப்பட்டது. வழங்குதா உங்களுக்கு? So again I am telling, don't go with your righteousness to God. உங்களோட நீதியை கொண்டுட்டு ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. अपने अच्छाई और बुराई के साथ प्रभु के पास मत जाओ. Number 2, don't judge yourself. உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்கும். Don't judge yourself. Number 3, don't demand God. ஆண்டவரை டிமாண்ட் பண்ணாதீங்க. நீங்க செய்வீங்களா, நீங்க கடவுளா, நீங்க கடவுள்னு காட்டுங்க. அவர் யாருக்கும் கடவுள்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. லெட் மீ டெல் யூ, how many of you go and prove yourself someone to somebody? அன்றாட வாழ்க்கையில நம்ம எத்தனை இடத்துல நம்ம எனக்கு வந்து தெரியும் பாரு, எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி எவனா செஞ்சுட்டு தெரிஞ்சானா அவனை பார்த்து சிரிப்பீங்களா மாட்டீங்களா? He is an immature person. If someone is trying to prove himself to somebody, he is immature. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் அதை பண்ணிருப்பீங்க. Everybody listening to me would have done that at one point. Suppose if you are doing that right now, you have still to grow. ஒருவேளை இப்ப யாராவது செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வளரணும்னு தெரிஞ்சுக்கோ. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு வந்து இது பண்ண தெரியும், அது பண்ண தெரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பார்க்கணும், அவங்களுக்கு அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யறோம்னா நம்ம என்ன பண்ணல, வளரல. வளர்ந்தவங்க யாரும் அவங்களுக்கு என்னென்ன தெரியும், அவங்களால என்னென்ன முடியும்னு சும்மா செஞ்சு காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. சூழ்நிலை வரும்போது அவசியப்படும் போது அவசியம் உள்ளதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. Everyone that is grown up and mature, when there is a need, if they have the talent, they show off the talent, they finish the job, they go on. Ask, you just know that he is giving and you just don't go until he gives. பெற்றுக்கொள்றதுக்கு அவரை கேட்குறீங்க, அவர் கொடுக்க வல்லவர், வாங்க வல்லவர், அதுக்காக நான் கேட்குறேன், கிடைக்கும், அவ்வளவுதான். See, there are, when you see the church history, சபை சரித்திரத்தை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்களாம் சுத்தமா வேத ஞானமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. There are many people who knew nothing from the Bible and they received many good blessings from the Lord. And there are many learned who learn and learn and learn, still struggle to receive little things. ஆனா இந்த கத்துக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. இது கத்துக்கிட்டே இருக்கும், அதை படிக்கும், இதை படிக்கும், அங்க போகும், இதை தேடும், அதை வரும், இதை வரும். ஆனா இத்தனோண்டு சின்ன சின்ன விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணும். The problem is here. They that are learning are towards judging and evaluating and fixing to receive. இந்த படிக்கிறவங்க எல்லாரும் படிச்சு தேறி புரிஞ்சு நிதானிச்சு அறிஞ்சு அதை இப்படி இப்படி வச்சு சரி பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்குது. அதனாலதான் that is why they don't receive. If just they can bow their knees, oh Lord, you give. And you go to the testimony of anybody who is studying.
இந்த படிச்சு கத்து செய்யலாம்னு சொல்லி பிரயாசப்பட்டுக்கிற கூட்டத்துல போய் யார்கிட்ட வேணா பேசுங்க. அவங்க எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு கேளுங்க. அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி படி, எப்பா ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், நீ ஏதாவது செய் அப்படின்னு முட்டிய மடக்கிருப்பாங்க. They would have bowed their legs and said, Lord, I have tried everything, but please, you do something. You understand? People try in different angles. சிலர் படிப்பாங்க, சிலர் உபவாசிப்பாங்க, சிலர் என்னது மன்றா, many things are there. அவங்க ஞானத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி வாங்கலாம், இப்படி வாங்கினா நடக்கும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. But they fail. So the key to receive from God is to not look at anything and just Him. ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்ன பெற்றுக்கொள்ளணும்னா வேற எல்லாத்துல இருந்தும் கண்ணை நவுத்திட்டு அவரை மட்டும் பார்த்தா it is done. So that is why it is connected to love. The child that knows to hug the father tight always receives. ஒரு குழந்தைக்கு அப்பாவை நல்லா இறுக்கமா கட்டி பிடிக்க தெரியும்னா அந்த குழந்தைக்கு எல்லாமே எல்லா நேரமும் என்ன பண்ணும், நடந்துட்டே இருக்கும். The child does not have to think what my father is, how my father is, what he will do, what he will not do, what should I do and all that. எங்க அப்பா எப்படிப்பட்டவர், என்ன பட்டவர், என்ன செய்வாரு போவாரு, எதுவுமே என்ன பண்ண வேணாம், அந்த குழந்தை யோசிக்கவே வேண்டாம். Now put a list of whatever you need. உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. அவள் எவ்வளவு பெரிய லிஸ்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. And where you work is your attitude. நீங்க எங்க வேலை பண்ணுவீங்க, உங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்னா your mind renewal process நான் சொல்றேன், எப்படி உங்க மனசை பக்குவப்படுத்திப்பீங்க. You work in these 3 areas. உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்துறது இந்த 3 இடங்கள்ல பக்குவப்படுத்திக்க போறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன சரி பண்ணேன், நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கிறேன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், கேள்வியே கேட்க மாட்டேன். I will not judge or count or try to fix whatever I did or what good I can be. No, not at all. Number 2, if God can do, if He is the true God, if He can for me, அந்த மாதிரி தேவனிடத்துல உம்மால முடியுமா, நீ செய்வீங்களா, எனக்கு பண்ணுவீங்களா, அப்படி இப்படின்லாம் என்ன பண்ண மாட்டேன், கேள்வி கேட்டுட்டு அவர்கிட்ட போகவே மாட்டேன். These 2 things I will not do. Now this you assess yourself and filter and take these thoughts out of you. இப்ப இதை ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களை நிர்ணயிச்சு உங்க மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த 2 சிந்தையும் உங்களை விட்டு என்ன செய்ய போறீங்க, வெளியில எடுக்க போறீங்க. You take these 2 things out and what will you focus on? நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? உன்னை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாமி. You just think, I have heard so much about you. You have done all that. Wow, superb. நான் கேட்ட கதையெல்லாம் நல்லா இருக்கு. मैंने इतने कहानी सुना, ये सब बहुत अच्छा लग रहा मुझे. So I am so happy. Wow. Now let this be done for me. இது எனக்கு நடக்கட்டும். So this is the simple way to receive, and anybody can receive. That is why you see, அதனாலதான் இந்த காட்டுவாசிலாம் சீக்கிரம் கல்ச்சர்ட் ஆயிடுறான். இந்த கல்ச்சர்டுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. You understand? அதனால the people who are nobody in the forest and all these things, who never knew God, and you take the gospel and the gospel just moves far faster. சுவிசேஷம் என்ன பண்ணும், வேகமா போகும். அவங்க ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ஏத்துக்கிட்டாங்க, இப்படின்னு ஓடிட்டே இருக்கும். இவன் கொஞ்சம் கத்துக்கிட்டு ஓரளவுக்கு யோசிச்சு நிதானிக்கிற அளவுக்கு ஒரு புத்திக்கு வந்துடுறான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டாப் கியர்ல இருந்தது ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடும். once they learn something, they know something, and they have learned the scripture and they are able to assess things, the work of the gospel, people receiving and enjoying God, from the top gear will come to the first gear. They go slow, they are struggling for everything. You understand? So அதனாலதான் நீங்க ரெவல்யூஷன்ல படிச்சீங்கன்னா, உன்னோட பழைய அன்புக்கு திரும்ப வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். God calls you back to the old love.
when Paul writes, he is writing, you started in faith and why are you trying to accomplish in flesh? நீங்க விசுவாசத்துல ஆரம்பிச்சீங்க, இப்ப ஏன் மாம்சத்திலையும் கிரியைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பவுல் எழுதுறார். Now that is the same problem the church of today is going through. இதே பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கிற சபையும் போயிட்டு இருக்கு. Hallelujah. So that is why the Bible says, come boldly to the throne of grace, come like a child. அதனாலதான் வேதம் சொல்லுது, கிருபையின் சிங்காசன தண்டையில தைரியமா வாங்க, சிறு பிள்ளைகளை போல வாங்க அப்படின்னு சொல்லுது. They don't think of anything. They just see, oh God, you are awesome, I want this, that's it. அவன் கடவுளே இவ்வளவு பெரிய ஆளா, இப்படி இருக்கிறியா நீ, சூப்பர், எனக்கு வேணும், அவ்வளவுதான். வேற எது பத்தியும் என்ன இல்ல. நான் சாக்கடையில் நிக்கிறேன்னா அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிறாரா, எனக்கு மேல எவ்வளவு பாரம் இருக்கு, என் மேல எவ்வளவு குப்பை இருக்கு, எவ்வளவு அழுக்கு இருக்கு, இது எதை பத்தியுமே என்ன பண்ணாது, யோசிக்கவே யோசிக்காது. ஏன் அவர் தருவாரடா, வாடா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சி, நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு காலை பிடிச்சி உழுக்கும். அவர் பாப்பார், டேய் உன் மேல இருக்கிற சாக்கடைலாம் என் மேல ஒட்டுதுரா, கொஞ்சம் நவுறா அப்படின்னு. யூனோ, தட் இஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அ சைல்ட். இஃப் சாக்கடை இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்குன்னு, it will go with all the filth that he is having and hug. இருக்கிற அத்தனை குப்பையோடையும் அழுக்கோடையும் போய் கொடுப்பாரு அப்படின்னு கேட்கும். கொடுக்குற வரைக்கும் கூடாது. அவர் அழுக்கு ஒட்டக்கூடாதுன்னு யார் பார்க்கணும்? அவர் தான் பார்க்கணும். பட் நவ் when we have matured, we think, ஐயோ என் குப்பை அவர் மேல போயிடக்கூடாது, நான் என்ன சுத்தம் பண்ணி கழுவிட்டு அப்புறமா நல்லா ஸ்டெடியா தலைகள் எல்லாம் மாறிட்டு நல்லா நீட்டா, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க. We think we should fix ourselves and go before God and say, Lord, because you have grown mature. And that is arrogance before God. You don't understand. அது தேவனுக்கு விரோதமா நிற்கக்கூடிய உங்களுடைய கர்வமா இருக்குது. அது உங்களுக்கு புரியல. That is why you don't receive. You understand? Pride. That is pride. We think we are fixing ourselves, but from the side of God, we are proud. We think we are humble, but from the side of God, it is proud. நம்ம ரொம்ப தாழ்மை உள்ளவங்க, நம்மள எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம பரிசுத்தமா அவர் முன்னாடி போய் நிக்கிறோம். அவர் பெரிய ஆளு, அவர் பார்க்கும்போது நீட்டா போவானாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர் நினைக்கிறாரு, நீ என்னடா சுத்தமா வந்துட்டா கிடைச்சிரும், அப்படி பண்ணா கிடைச்சிரும், இது பண்ணா வந்துரும், அது பண்ணா வந்துரும் நினைக்கிற. நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், இயேசுவை கொடுத்தேன், எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கிறேன். அப்பான்னு கட்டி பிடிப்பியா, சாமின்னு காலில் விழுவியா, நீ தொடச்சிட்டு சிங்காரிச்சுட்டு நிக்கிற. That is how he will think. God says, I have sent Jesus Christ, I have finished everything in the cross. You just like a child come running, oh Lord please, and so you come and hug me or fall on my foot. And why are you laboring on fixing and making yourself better and good before God? நம்ம எவ்வளவு நல்லா பண்ணாலும் அவர் அதெல்லாம் 100,000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருப்பாரு. நம்ம நினைச்சுப்போம் புது சட்டை, அவர் நினைப்பாரு இது 100 வருஷம் பழசு. You understand? We may think, oh, I have put a new robe, oh, I look very smart. And God would have seen, I have seen many smart people like you. You are not surprising me. நான் எவ்வளவோ பெரியவங்களை பார்த்துட்டேன், நீ ஒன்னும் என்ன பண்ணல, சர்ப்ரைஸ் பண்ணல. I have seen. So that becomes, when we try to do those things, it becomes pride from our part. So that is the true humbleness we should have. அந்த உண்மையான தாழ்மை நமக்கு வரணும். Hallelujah. Right, so we'll close the online session. Now you people meditate on these things. இந்த காரியங்கள்ல தியானமா இருங்க. உங்களோட தியானம் இதுல போகட்டும். இந்த 3 விஷயத்தை யோசிங்க. உங்க மனப்பான்மையை சரி பண்ணுங்க. அடுத்தது, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேணும் அப்படிங்கறத லிஸ்ட் போட்டுக்கோங்க. லிஸ்ட் போடுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. It is not very important that you take list. Whether you receive the things or not, I am not really cared about it. I am verily cared about you fixing your attitude. நீங்க பெற்றுக்கொள்றீங்களா பெற்றுக்கொள்ளலையா அப்படிங்கறத விட உங்களுடைய மனப்பான்மையை நீங்க இந்த 2 நாள்ல சரி பண்ணிரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. Because when you fix your attitude, anytime you will be ready to receive and your life will be on an upscale. அவங்க மனசை நீங்க மாத்திட்டீங்கன்னா எந்த நேரத்திலையும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆயிடுவீங்க. நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதுல தடையே இருக்காது. It will go on and go on and go on.